டே அம்மாவாசை இன்னைக்கு அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனேன், எல்லாம் ரெடியாடா? ஏய் எல்லாம் ரெடிடா, அண்ணன் வந்தா மட்டும் போதும். டேய் டைம் வேற ஆயினுக்குது, அண்ணன் எங்கடா போனாரு? அண்ணன் புது துணி எடுத்துக்கிட்டு பியூட்டி பார்லர் ஃபேஷியல் பண்ண போயிருக்கிறாரு. நேதே பியூட்டி பார்லரா? டேய் கேட்டு பையனுக்கு இதெல்லாம் தேவையாடா? அவனுக்கு கல்யாணம் ஆனால் தான் நம்மளுக்கு கல்யாணம் ஆகணும்னு பார்த்தா அவன் சின்ன பையன் மாரி ரொம்ப வேலை காட்டினுக்கிறான். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக அவனுக்கு 60ஆம் கல்யாணமே பண்ணிடலாம். செலவாவது கொஞ்சம் மிச்சமாகும். என் பேச்சை யாரு கேட்கலாம்? சரியா பழம் வாங்குறதுக்கு தான் நான் துட்டே கொடுக்கலையா? எப்படி இந்த பழம் வந்து எடுத்து விட்டு கட்டையும் தாத்தா செத்துட்டாருல, அவருக்கு படியல் போட்டிருந்தாங்க, அது மொத்தமாக எடுத்துட்டு வந்துட்டேன். காசு நமக்கு மிச்சம் தானே. சரி ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஆளுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், இந்த கருமாதிரி பாய்த்தேடா எத்தனை வருவேன்? என்ன ஃப்ரெஷ்ஷான பழத்தை வாங்கிட்டு வந்துட்டா மட்டும் அந்த ஆளுக்கு என்ன நம்பிட்ட மாதிரி பொண்ணா கிடைக்க போகுது? நம்பிட்டு போன ஆயா தான் கிடைக்க போகுது. டேய் நமுத்து போன ஆயா இருக்கட்டும், எதனா பாயத்துல வாய் பைத்தியம் தேங்காயும் காணா, அதானே மெயினான ஐட்டமே. நோ இவ்வளோ பழம் இருக்குல்ல, அங்கே மூஞ்சிக்கிட்டே போதும். டேய் வாய் பையன் இல்லைன்னா அந்த குரங்கு மூஞ்சி வந்து கத்து வேண்டாம், அவன் கூட யாரா மல்லு கொடுக்குறது? டேய் இந்தடா 10 ரூபாய், போயிட்டு ஒரு சீப்பு பாயத்தை வாங்கிட்டு வந்துடுற வாய் பைத்த. 10 ரூபாய்க்கு ஒரு சீப்பு வாழைப்பழமா? ஒரு சீப்பும் ஒரே ஒரு வாழைப்பழம் தான் குடிப்பான், அதானே வாங்கிட்டு வரேன். பழத்தை அண்ணன் வாயில வச்சுட்டு சீப்பை நம்ம மாறி மாறி சீவிக்குவோம். நேது மாத்தி மாத்தி செய்யணுமா? டேய் அமாவாசை காமெல்லாம் பண்ணாதடா, அவனுக்கு கல்யாணம் தானே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆவான். 58 வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ நான் என்னதான் பண்ணணும்? டேய் தேங்காய் கூட எங்கன்னா கோயில் பக்கத்துல போய் பொறிக்கலாம்டா, எப்படியாவது வாய்ப்பத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா. சரி இந்தா இது புதிய அண்ணா, சிறுத்தீனி இல்லைன்னு இந்த பழத்தை மேய்ஞ்சிடாதுண்ணா. மறுபடியும் இன்னொரு கருமாதிக்காக என்னெல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. நான் வாழைப்பழத்தோட வரேன். சரி போடா போடா. போயிட்டான். இதுன்னே இது இவ்வளோ பெருசாக்குது, பப்பாளி பாயமா? துண்ணு பார்க்கலாமா? ஏய் அது கருமாதி பழம். அவன் ஏற்கனவே பழத்துக்காக வயிறு வீங்கி செத்தவன். உன் வயிறு ஏற்கனவே வீங்கி இருக்குது. அப்புறம் பார்த்துக்க, நடக்க தெரியுமோ எனக்கு தெரியாது. பேயாவது பிசாச்சாவது, நம்ம பாயத்தை துண்ணுவோம். பொண்ணு பார்க்க போகிறோம், சும்மா அட்டகாசமாக இருக்குது. பொண்ணு மயங்குதா இல்லை நம்ம அவ்வளோ மயங்குறோமான்னு பார்க்கணும். பழம் பாரு சோளை எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேய் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறான், பல்லு கூட வளர்க்காதா, வாசி மேலே உட்காந்து துன்றிய போகிற வேலை விளங்குமா? இது துண்ணாமல் போயிட்டா மட்டும் உனக்கு பொண்ணு அமைச்சிருமா? டேய் ராகுகாலம் வரப்போது இப்படியே உட்காந்து துணுந்தா எப்படா போய் பொண்ணு பார்க்குதா? டேய் ஏன்டா இப்படி வயிற்றுசல் போட்டு சாவுறா? இந்த பாயத்தில் 2 குத்து இருந்தா நீயும் துண்ணு உக்காந்து இருந்துருப்பதானா? டேய் ஒன்று ஒன்றா துணுங்குறியா? அங்கே எடுத்து வைக்கும்போது நான் வெறும் தாமதத்தை வைப்பேன். யாரு மீறி மேட்டாங்க மூஞ்சி மேடா. யோ துட்டு குத்தா வாங்க இதா கருமாதிரி பாயம் தான், நான் இது துண்ணா உனக்கே என் வயிறு இருக்குதா? கருமாரி பயமா? டேய் உங்களை யாரா கருமாரி பயரா சொந்த? நான் துட்டு குத்து அனுப்பிச்சுனா ஏன் வாங்கிறது வந்தீங்க? டேய் நீ குத்த 100 ரூபாய்க்கு கோயம்பேட்டுல இருந்து பாக்ஸ் பாயத்தை இறக்க முடியும், இந்த கருமாதிரி பாயம் தான் கிடைக்கும். வா போவான், போற வழியில அமாவாசை பாயம் எத்தனை வரான்னா அவன் எத்தனை வரான பார்ப்போம் வா. ஐயோ உங்களுக்கு போய் நான் அண்ணனா போந்த மாதிரிடா, வந்து தோழிங்கடா. உன்னை யாரு பிறக்க சொன்னா? எதனா டாட்டா பிறகு புள்ளையா பிறக்க வேண்டியது தானே? கோயில் குளம் குப்பை தொட்டின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம், ஒரு பழம் கிடைக்க மாட்டேங்குது. மாட்டுக்கிட்டு ஏதோ பழம் இருக்கு. இது என் அண்ணனுக்கு கல்யாணம், நான் 2 மட்டும் எடுத்துக்கிறேன், கோச்சிக்காதா. வாடா சீக்கிரம், டைம் ஆகி போச்சு. என்னடா சக்சஸ்? பொண்ணை பார்த்துட்டா நல்லா அழகாக்குதா? இந்த கருமை எப்படி இருந்தா எனக்கு என்னடா? வாழைப்பழம் கட்டிச்சுடா, சூப்பரா இருக்குதா. குப்பை தொட்டில தான் போதுக்குனேன், மாட்டுக்கிட்ட மல்லி கட்டி போதுக்குனேன். டேய் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனா குப்பையிலுக்கு இருத்தோம், காரி மடத்தோம், அதெல்லாம் மடம் ஏற்றுன்னு வருவீங்க. டேய் நல்லா தம்பிங்கடா நீங்க. டேய் எல்லாம் துட்டும் உனக்கே செலவு பண்ணிட்டா, எங்க 2 பேருக்கு இருக்குமே, எங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டால அதுக்கோசம் குப்பையிலேருந்துடா பொறிக்கும் வருவீங்க எனக்கு. குப்பை தொட்டில இருந்து பொறுக்கண்டிக்கா உனக்கு இப்படி இருக்குது, உன் மூஞ்சா குப்பை தொட்டி மாரி தான் இருக்குது, எங்களுக்கு எப்படி இருக்கும்? டேய் என்ன பொண்ணு பார்க்க போகும்போது கரெக்டாக பண்ணுறீங்களா? கல்யாணங்கிட்ட ஆரங்காலத்து பயிர், உன் தலையில் இருக்குது குறைவான மயிறு, இதெல்லாம் இப்போ பேசுகிற நேரமானா சீக்கிரம் போனா. இப்போ நீ கல்யாணம் பண்ணல, ஸ்ட்ரைட்டாக உனக்கு 60ஆம் கல்யாணம் தான். 60ஆம் கல்யாணமா? டேய் எனக்கு ஸ்ட்ரைட்டாக காரியம் பண்ணிட்டு இருக்குடா. அப்புறம் என்ன பாயத்தை எதுவுமே ஃப்ரிட்ஜில் வச்சிருவான், அண்ணனோட காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்குவான். டேய் அப்பா நீங்கள் செஞ்சாலும் செய்வீங்க. சரி இப்போ வாங்க போய் பொண்ணை பார்க்கலாம். மகனே ஏன் பிறந்தாயோ? மாப்பிள்ளை வந்துட்டாங்களா? போ போ பாயில ஏத்துறா போ போ. வர்றோம் வர்றோம் வர்றோம். ஏய் பாய போறீ முத பெரிய ரோகர் தான் முட்டி வலிக்கு போகுது. போடு.
டேய் அமாவாசை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்கடா. டேடா பெரியவரா ஏன்பா நான் தான்ப்பா மாப்பிள்ள. என்னடி இவன் மாப்பிள்ளன்றான்? ஏங்க உங்க அக்கா மட்டும் என்ன குமரியா? பேசாம தள்ளி கட்டுங்க. சரி சரி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. இப்போ அது தெரியுதா மாப்பிள்ளை யாருன்னு? நான் தான் மாப்பிள்ளை. ஏண்டி இவங்க வந்த நேரம் நடி மழையும் காத்துமா இப்படி அடிக்குது, அபசகுணமா இல்ல? எது வந்தா என்னய்யா உனக்கு? உங்க அக்கா பார்த்தனா பயந்து ஓரத்தை கட்டி உள்ள கூட்டு போய் பேசி முடி. சரி சரி வாங்க மாப்பிள்ள உள்ள போய் உட்காந்துலாம். வாங்க 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 ஏந்திருங்க. உட்காந்து ஏந்துக்குன்னா எவ்வளோ கஷ்டங்குது தெரியுமா? ஈஸியாக சொல்லி போடுறீங்க ஏஞ்சிருன்னு. இந்த ஆளுக்கு மாலக்கண்ணா எங்கேயோ போறான். மாப்பிள்ள வீடு எங்க இருக்கு? வாங்க வாங்க இப்படி போலாம். வாங்கம்மா வாங்க எல்லாம் உள்ள வாங்க. அது தர எல்லாம் வாங்க உள்ள வாங்க. என்னப்பா இது ஒரே அழிவு பொண்ணு நாட்டமா அடிக்குது. ஏய் பச்சைக்கிளி, யாரும் ஆமாவா குப்பை தொட்டிலேருந்து எடுத்து வந்த பழம் நாற்று அதிகமாகிட்டே இருக்குதா? இப்போ என்னடா பண்ணுறது? டேய் அமாவாசை பயத்தை விட்றான், மூஞ்ச போடுறான், நேரம் ஆகும் அவனுக்கு வெறி ஏறின்னு போகுதுடா. ஏம்பா பொண்ணை வசவுங்கப்பா, பொண்ணை பார்க்கணும். பொண்ணு பார்க்கறது இருக்கட்டும், இந்த பணத்தை பாத்தீங்களா அழுவி போயிருக்கே. ஏய் பச்சைக்கிளி, அந்த குட்டி சேத்தான் கோத்தி விட்டுச்சுடா, என்ன பண்ணிட்டா? இது அழிவு போன பழம் இல்லம்மா, கருவேல பழம். இது சாப்பிட்டீங்கன்னா மூஞ்சில பல பலன்னு ஆயிடும். அடிமுச்ச கொண்டா மாதிரி இரு, நீ ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு பலபலன்னு ஆக வேண்டியதானே. எங்க அதை விடுங்க, நல்ல நேரம் முடிய போகுது, சீக்கிரம் பொண்ணை அழைச்சிட்டு வாங்க. ஏய் போய் எங்க அக்கா கூட்டாமா மாப்பிள்ளை பார்க்கணும் ஆசைப்படுறாரு. ஐயோ பொண்ணு எப்படிக்குதுன்னு தெரியலையே. ஏம்பா சீக்கிரம் வர சொல்லுப்பா. மாப்பிள்ள ரொம்ப வெக்கப்படாதீங்க, பொண்ணு வந்துச்சு மேல நிமிந்து பாருங்க. என்னடா, இதான் பொண்ணா? ஏய் பச்சைக்கிளி, அண்ணன் பாடி தாண்டிட்டாண்டா. செத்துட்டானா? இதோட 10வது மாப்பிள்ளை. வாங்கடா ஓடிடலாம். ஐயோ ஓடுங்கடா ஓடுங்கடா ஓடு ஓடு. கது சத்துங்க கது சத்துங்க கது சத்துங்க. டேய் என்னடா பண்றது? அண்ணா கவலைப்படாத, கடவுள் நம்மளை கை விட மாட்டாரு. கருமாதிக்கு எடுத்த பழம் அப்படியே இருக்குது, இதை வச்சா அண்ணனோட கருமாதியை முடிச்சு விட்டுருவான். சரிடா தம்பி, அண்ணனை நீ தூக்கு, பயத்தை நான் தூக்குறேன். டேய் இவன் உயிரோட இருக்கும் போதே பணம் கணம் கணக்குவான், இப்போ பணமாவே ஆயிட்டான். என்ன கணம் கணப்பானு தெரியாது, நான் பழத்தை தான் தூக்குவேன். புரா டேய் உர்ரா, பயத்தை நான் தானே தூக்குவேன். டேய் பழத்தை நான் தான் தூக்குவேன். டேய் உர்ரா, பயத்தை நான் தானே தூக்குவேன். ஏய் டேய் போய் எனக்கு தம்பி உர்ரா. அட பாய்ங்க, பயமாடா முக்கியம், அண்ணன் முக்கியம் இல்ல. ஐயத்துக்கு ஓடுறானுங்களே. ப்ரோ இது போல காமெடி வீடியோ நான் தக்காளி சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.